சக்கரை பொங்கல்னாவே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வெசல் நல்லா ஹீட் ஆனதோ 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். சிம்மில் வச்சு வரங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ ஒரு 2 டைம்ஸ் வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பருப்பை அந்த வெசலில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 டம்ளர் பச்சரிசி போட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. பைத்தம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த ஊறின அரிசி இதில் போடுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் வாட்டர் விடுங்க. 1 கிளாஸ் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதிக்காய் பவுடர் 1 பிஞ்ச், ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் 2 கிளாஸ் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுங்க. இப்போ ஜாகரி பவுடர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆல்ரெடி பாயில் பண்ண ரைஸ் கூட எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஃபைனலாக 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆனதும் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பப்ளியாக மாறிடுச்சுல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. That's all. Yummy sweet pongal is ready. Enjoy it.